ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது வந்து செகண்ட் வீடியோ, கெமிக்கல் கைனெடிக்ஸோட தேர்ட் வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா வந்து saw the collision theory அண்டு Arrhenius equation அண்டு எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, இது பார்த்தோம். நவ் வி ஆர் மூவிங் ஆன் டு தி ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி. அது போகிறதுக்கு முன்னாடி ஏன் கொலிஷன் தியரி வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கொலிஷன் தியரியோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன? K2 is equal to P into A power minus EA by RT. இங்கே ஏன்ற டேர்ம் வந்து என்னன்னாக்கா திஸ் ரவுண்டட் ஒன் இஸ் த ஏ. ஓகே, இதுதான் வந்து ப்ரீ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, NA into D average square by what you have is the 10 to the power cube into MA plus MB into 8 by RT by MA into MB whole power 1 by 2 into EA minus RT. ஸோ இந்த ஏ என்ற டேர்ம் எல்லாமே வந்து கொல்லிஷன் பேராமீட்டர்லேருந்து நம்ம இங்கே எடுத்துருக்கோம். கொல்லிஷன் தியரியிலேருந்து கேஷியஸ் கைனெட்டிக் கேஸ் தியரியிலேருந்து இதை நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்றதை இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து கன்சிடரேஷனே வந்து என்னென்னாக்கா கொலிஷன் தியரியோட ஃபெயிலியர்ஸ்க்கு வந்து மெயின் காரணம் வந்து என்னென்னாக்கா ஃபெயிலியர் ஆஃப் கொலிஷன் தியரி ஃபார் பைமாலிக்யூல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து இங்கே மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் ஸ்பியர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. மாலிக்யூல்ஸ் ஆர் ஹார்டு ஸ்பியர்ஸ்னால் வந்து ஒன்றோட ஒன்று இடிச்சுக்கிட்டா அது வந்து உடையாது. ஓகே, அதுதான் எல்லா மாலிக்யூல்ஸ். அதே மாதிரி வந்து வாட் தே ஃபவுண்ட் இஸ் ஒன்லி ரியாக்ஷன் வந்து எஃபெக்டிவ் கொலிஷனால் மட்டும்தான் வந்து நடக்குது. எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த கொலிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே O2 மாலிக்யூல், இங்கே வந்து H2 மாலிக்யூல் இருக்குது. O2 மாலிக்யூல் இப்படி வந்து அப்ரோச் பண்ணால் இது நடக்கும். ஓகே, ரெண்டும் உடையும். சப்போஸ் இந்த மாலிகுல் வந்து இந்த பக்கத்துக்கு பதிலாக இங்கே சைடில் வந்து அப்ரோச் பண்ணுது. ஸோ எந்த டைரெக்ஷனில் அது வந்து ஓரியன்டேட் ஆகுது, அந்த ஓரியன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஓரியன்டேஷன் எஃபெக்ட் வந்து இதை பற்றி இது பேசியிருக்கு. ஓகே, பட் இது வேறு எதெல்லாம் பேசலைனாக்கா இங்கே வந்து இங்கே வர ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ஒரு பேரியர் பற்றி இது சொல்லவே இல்லை. இதை க்ராஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேரியர் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அரீனியஸ் தியரி வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி வந்ததுக்கப்புறம் தான் அரீனியஸ் தியரி வந்து வந்துச்சு. பட் உங்கள் சிலபஸில் அதை முன்னாடி கொடுத்ததுனால நான் அதை பேசினேன். ஓகே, அப்போ தியரி ஆஃப் ரியாக்ஷன் ரேட்டில் ஃபஸ்ட்டு கொலிஷன் தியரி, ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி, அதிலிருந்து தான் வந்து உங்களுக்கு அரீனியஸ் ஈக்குவேஷனை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த எனர்ஜி பேரியர், ஆக்டிவேஷன் எனர்ஜின்ற கான்செப்டை வந்து இந்த கொலிஷன் தியரி வந்து சொல்லலை. ஓகே, எனர்ஜி பேரியர், ஆக்டிவேஷன் எனர்ஜி பற்றி சொல்லியிருக்கோம். எனர்ஜி பேரியர் பற்றி இது பேசவே இல்லை. எல்லா ஒரு ரியாக்ஷனும் அந்த எனர்ஜி பேரியரை க்ராஸ் பண்ணால் தான் அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்றது. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ், சப்போஸ் ஒரு டையாட்டாமிக் இருக்குது, ட்ரையாட்டாமிக் மாலிகல்ஸ் வந்தால் அந்த ரியாக்ஷன் வந்து எவ்வளோ நடக்கும் அதை பற்றி சொல்ல. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து இது இக்னோர் பண்ணிச்சு. மாலிகுலோட ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி இது சொல்லலை. ஓகே, எனர்ஜி பேரியர் பற்றி சொல்லலை. ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் ஆர் இக்னோர்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் பற்றி சொல்ல. ஒன்லி ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு மட்டும்தான் இது சொல்லியிருக்கு. ஓகே, ஒன்லி ஒன் சைடட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இட் டசன்ட் டாக் அபவுட் ரிவர்சிபிள் ரியாக்ஷன், அதை பற்றி இது பேசவே இல்லை. ஸோ ஜென்ரலாக நமக்கு ரியாக்ஷன் வந்து ஒன்லி ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மட்டும் நடக்கணும்னு அவசியம் இல்லை, ரிவர்சிபிள் டைரெக்ஷன்லையும் நடக்கலாம். அப்போது கொலிஷன் தியரி டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தி ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ். அதே மாதிரி இட் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த சிம்பிள் கேஷியஸ் மாலிக்யூல். காம்ப்ளெக்ஸ் கேஷியஸ் மாலிக்யூல்ஸ்க்குலாம் வந்து இது அப்ளிகபிள் இல்லை. சிம்பிள் கேஷியஸாக H2Cl2 இந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்லின், இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் இருக்க மாலிக்யூல்ஸ்க்குலாம் இந்த தியரி வந்து அப்ளிகபிள். சைஸ் பெருசாக அது எப்படி எஃபெக்டிவாக கொலிஷன் ஆகும் அதை பற்றிலாம் இது சொல்லவே இல்லை. இதெல்லாம் வந்து ஃபெயிலியர்ஸ். அப்போ மாலிக்யூல்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி ஹார்ட் ஸ்பியர்ஸ். வேறு எந்த மாதிரி இதுவும் கொண்டு வரல. எஃபெக்டிவ் கொலிஷன் மட்டும்தான் ரீசன் ஃபார் த ரியாக்ஷன். அதேமாதிரி ஓரியன்டேஷன் எஃபெக்ட், எந்த ஓரியன்டேஷனில் அது வந்து கொலைட் ஆகுது. எனர்ஜி பேரியர் பற்றி இது பேசலை. அந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும், லைக் ட்ரையாட்டாமிக்கா, மானோ ஆட்டாமிக்கா, இல்லை டையாட்டாமிக்கா,
சப்போஸ் ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரும் ஸ்பியரும் கொலைட் ஆனால் ரியாக்ஷன் நடக்குமா? எல்லாமே ஸ்பியராக தான் இருக்கணுமா? ஏன்னா ஸ்பியர்னால் எந்த டைரெக்ஷன் வேணால் இடிச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போது ஓரியன்டேஷன் எந்த பக்கம்? இட் டசன்ட் டாக் அபவுட் தி ரிவர்சிபிள். இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த சிம்பிள் மாலிகுல், நாட் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் ஆர் பிக் மாலிகுல்ஸ்க்கு வந்து இது அப்ளிகபிள் இல்லை. இதெல்லாம் வந்து ஃபெயிலியர்ஸ்னால தான் நம்ம வந்து என்ன போகிறோம், வி ஆர் மூவிங் ஆன் டு தி ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி, இல்லைன்னா வந்து ஏசிடி தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட்டில் செகண்ட் தியரி வந்து என்னது, ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி. ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி ஏசி தியரின்னு சொல்லுவோம், ஏசிடி தியரி, ஏசிடின்னு சொல்லுவோம். இல்லைனா அதனோட இன்னொரு பேர் வந்து ஆக்டிவேட்டட் ரியாக்ஷன் ரேட் தியரி, ஏஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதை அப்போ யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த கொலிஷன் தியரியை 2 பேர் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரியை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஐரிங் வந்து கண்டுபிடிப்பார். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த தியரியை வந்து கொலிஷன் தியரியை வந்து யார் கண்டுபிடிச்சுன்னா அரீனியஸும் வான்டாஃபும், அண்ட் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி வந்து ஐரிங், பொலானி அண்ட் இவான்ஸ். ஐரிங், இது 3 பேர் கண்டுபிடிச்சாங்க. ஐரிங், பொலானி அண்டு இவான்ஸ், இவங்க 3 பேர் தான் இந்த தியரி வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த தியரி பிரகாரம் என்னென்னா, ஸோ உங்களுக்கு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி பிரகாரம் இங்கே 2 மாலிகுல்ஸ் இருக்குது, A2 அண்ட் B2. ஸோ A2 அண்ட் B2 ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கிட்டு ஒரு நடுவில் வந்து ஒரு இன்டர்மீடியட், ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அது பேர் என்ன, A2B2 ஹோல் பவர் டேகர். இது வந்து இன்டர்மீடியட்ன்றதால ஹைலி அன்ஸ்டேபிள், ஸ்டார் போடுவோம்ல அது. அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து இட் கிவ்ஸ் த 2AB. ஸோ இது வந்து வெரி ஃபாஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு, இது ஸ்டெப் 1. இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்லோ ஸ்டெப். ஓகே. இப்போ இதை வந்து நம்ம K2ன்னு கூட வச்சுப்போம். K2 இங்கே வந்து ஒரு ஈக்லிபிரியம்னால K டேகர், ஏன்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே. அப்போது இதை வந்து நம்ம சிம்பிளாக சொன்னால், இங்கே AA பாண்ட் இருக்குது, இங்கே BB பாண்ட் இருக்குது, ரெண்டு ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகி என்னாகும், ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி ஆகும், இங்கே ஏவோட பாண்டு உடஞ்சிக்கிட்டே இருக்கும், AB பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ மேபி உடையிற பாண்டு ஒயிட்டில் போடுறேன், மேபி ஃபார்ம் ஆகிற பாண்ட் வந்து ஐ ஜஸ்ட் புட் இட் இன் த green color. ஓகே. ஃபார்ம் ஆகிறது க்ரீன் கலரில் போட்டிருக்கேன், உடையிறது இது. அப்போது இதுதான் வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆகி K2 gives 2AB. ஓகே. அதாவது AB ப்ளஸ் ஏபின்னு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஏஏக்கான பாண்ட் வந்து உடஞ்சி, பிபிக்கான பாண்ட் உடஞ்சி ஏபிக்கான பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து இதுக்கும் இதுதான் வந்து இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ். இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம், இல்லை ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். இது ரியாக்டன்ஸ், இது ப்ராடக்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக பைமாலிகுலர் தியரிக்கு இன் ஜென்ரல் எப்படி நம்ம ரேட் எழுதுவோம், ஸோ அது நமக்கு தெரிஞ்சது இதுக்கு. ஸோ வி ரைட் rate R is equal to minus dA by dt equal to K2 into A and B. ஜென்ரலாக ஒரு பைமாலிகுலர் ரியாக்ஷனுக்கு. பட் இந்த ரியாக்ஷனில் என்ன இருக்குது, A2 plus B2 gives A2B2ன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் gives AB plus AB or 2AB. ஓகே. இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன எழுத போகிறோன்னா, we are going to ஃபஸ்ட்டு இது ஒரு டயக்ராம் வந்து நம்ம வரைய போகிறோம். அந்த டயக்ராம் வந்து என்னென்னா, ஆக்டிவேட்டட் ரியாக்ஷன் கோஆர்டினேட் லைக் எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் மாதிரி கோஆர்டினேட் வந்து வரைவோம். ஸோ இங்கே ரியாக்டன் இருக்குது, ரியாக்டன் இப்படியே டைரெக்டாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, இங்கே ரியாக்டன், இது ப்ராடக்ட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பேரியர் இருக்குது. ஸோ அந்த பேரியரை அதை க்ராஸ் பண்ணி வந்தால் தான் அது உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்.
ஸோ இந்த இடத்துல தான் இங்கே A2 அண்ட் B2 இருக்குது. இங்கே தான் உங்களோட A2 B2 காம்ப்ளெக்ஸ் இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது. இங்கே ப்ராடக்ட்ஸ் AB + AB வந்து இருக்குது. ஓகே, இது வந்து உங்களுக்கு கைண்ட் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா டெல்டா ஹெச் வந்து நெகட்டிவ். ஸோ உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ரியாக்ஷன் கோஆர்டினேட் ஆர்சின்னு எழுதுகிறேன். இந்த பக்கம் வந்து எனர்ஜி. ஓகே, எனர்ஜி வந்து ஒய் ஆக்சிஸில். இதே மாதிரி எண்டோதெர்மிக் என்ன எழுதுவோம்? ரியாக்டன்ட் கீழேயும் ப்ராடக்ட் மேலேயும். ஸோ ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். அது எக்ஸோதெர்மிக்கோ எண்டோதெர்மிக் ஆக மொத்தம் அது வந்து எனர்ஜி பேரியரை வந்து அது இது ரியாக்ஷன் கோஆர்டினேட், இது வந்து உங்களோட எனர்ஜி. ஓகே, ஸோ அப்போ ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும். அந்த பாயிண்ட்டை அது க்ராஸ் பண்ணணும், அதுதான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் வந்து இது வந்து ஜென்ரலாக நார்மல் என்ன சொல்கிறது எலிமெண்ட்ரி இதுக்கு வந்து இதை நம்ம எழுதுவோம். பட் இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரியில் வேறு மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுக்குன்னா K2 இல்லை ஏபிக்கு ஏபி பவர் டேகர். அதுக்கப்புறம் வந்து இங்கே வர K2 இன்ட்டு ஏபி பவர் டேகர். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாட் யூ கால் டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் காப்பான்ட்டு ஒன்று வந்து ஆட் பண்ணுறாங்க. இங்கே காப்பானா என்னென்னா டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட். அது பேர் என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எத்தனை மாலிக்யூல்ஸ் வந்து இங்கே அதை க்ராஸ் பண்ணிக்க, டோட்டல் மாலிகுல்ஸ் எத்தனை மாலிகுல் அந்த பேரியராக க்ராஸ் பண்ணியிருக்கு, அதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ எதுக்கு இந்த K2 வச்சு எழுதியிருக்காங்கன்னா நமக்கு எப்பவுமே இது வந்து ஸ்லோ ஸ்டெப்புன்னு தெரியும். K2 இது வந்து ஸ்லோ ஸ்டெப்பு. இப்போ ஸ்லோ ஸ்டெப்பில் ரியாக்டன்ட் யார்? இதுதான் ரியாக்டன்ட்டு. அதாவது ஏபி டேகர் தான் வந்து அந்த இன்டர்மீடியட் தான் வந்து ரியாக்டன்ட். ஓகே, இன்டர்மீடியட் தான் இந்த ஸ்லோ ஸ்டெப்புக்கு ரியாக்டன்ட். அதனால் அதை வச்சு ரேட் எழுதியிருக்காங்க. ஓகே, ப்ளஸ் டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, இந்த K2 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா K2 வந்து இங்கே ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வந்து எதனால் வந்து வருதுன்னா இதை வைப்ரேஷ்னல் கான்ஸ்டன்ட்னு கூட நம்ம சொல்லலாம், இல்லை வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வின்னு கூட சொல்லலாம். இந்த வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டை வந்து எப்படி எழுதலான்னா வந்து இல்லை இதை வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, அது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ரியாக்ஷன் ஃப்ரீக்வன்சி ஆர் வைப்ரேஷ்னல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். வைப்ரேஷ்னல் ஃப்ரீக்வன்சி, இந்த K2 வந்து வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நமக்கு வந்து ஜென்ரலாக பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன் வந்து தெரியும். ஓகே, வாட் இஸ் அவர் பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன்? அதை ரெட் கலரில் எழுதுகிறேன். ஸோ நம்மளோட பிளாங்க் ஈக்குவேஷன் வந்து E = h/nu. இங்கே நம்ம என்ன எனர்ஜி யூஸ் பண்ணுறோம்? மாலிகுல் ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகுது, அது வந்து நம்ம கைனெட்டிக் எனர்ஜி KBTன்னு வச்சுருந்தேன். ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் mv² = 3/2 kBT. ஸோ இங்கே நம்ம நம்பர்ஸ் ஆஃப் mv² = 3/2 kBT. ஸோ இந்த KBTன்றது இங்கே எனர்ஜி டைம். அப்போ ஈக்கு பதிலாக நான் KBT எழுதிக்கலாம். அண்டு hν. இப்போ எனக்கு நியூ வேணும். நியூ வந்து என்னவா இருக்கும்? KBT/h. ஓகே, ஸோ இப்போ நான் K2க்கு பதிலாக இந்த R = கப்பா இன்ட்டு K2 இன்ட்டு ஏபி பவர் டேகர், இந்த இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ். இந்த K2க்கு பதிலாக நியூன்னு போடுறேன். கப்பா இன்ட்டு நியூ இன்ட்டு ஏபி பவர் டேகர். ஓகே, அண்டு நியூக்கு பதிலாக என்ன போடுறேன்? இந்த KBT/h வந்து போடுறேன். கப்பா இன்ட்டு KBT/h இன்ட்டு ஏபி பவர் டேகர். இதுதான் வந்து R. இதை வந்து நான் என்ன கால் ஐ கால் இட் திஸ் அஸ் அ ஈக்குவேஷன் 2. ஓகே, அடுத்து ஐ வில் கம் டு த ஃபஸ்ட் பார்ட். அந்த ரியாக்ஷனோட ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தோம்? இந்த A2 + B2 gave me AB dagger, அதாவது A2B dagger. ஓகே, இல்லை A2 B2க்கு பதிலாக ஐ கேன் ரைட் இட் அஸ் A + B gave me AB dagger. அதுக்கப்புறமா எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இப்படி கூட நான் எழுதலாம். ஓகே,
ஸோ அந்த A2 B2க்கு பதிலாக இது யூனிமாலிகுலர், இதுன்னு ரெண்டு சேர்த்த பைமாலிகுலர். இது வந்து ரிவர்சிபிள் இருக்குது. இந்த இதனோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் வந்து K டேகர். அப்போது இதில் இது ரியாக்டன்ட்டு, இது ப்ராடக்ட். ஸ்டெப் 1க்கு ஸ்டெப் 1 வந்து வெரி ஃபாஸ்ட், ஆனால் ஈக்லிபிரியம் இட் இஸ் அ ரிவர்சிபிள். அப்போ இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் நம்ம என்ன எழுதுகிறோம், ரேட் கான்ஸ்டன்ட், ஐ மீன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். எப்போ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுவோம், ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். அப்போ ஏபி டேகர் தான் ப்ராடக்ட், டிவைட் பை ரியாக்டன்ட் வந்து என்னது, A into B. நீங்கள் A2 B2 எழுதல, ஃபார் A2 B2னா வந்து ஒன் மோல் H2ன்னு வெறும் H and Clன்ற மாதிரி நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். நமக்கு ஏபி டேகர் வந்து வேணும், அப்போ இந்த பக்கம் ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் தட், மை ஏபி dagger is equal to K dagger into A into B. ஓகே, இதை இந்த திருப்பி ஈக்குவேஷன் 2ல் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் மை ஈக்குவேஷன் 2, my equation 2 is R is equal to kappa into small kb t by h AB dagger. இந்த AB dagger I call this as a equation 3. இந்த 3 கொண்டாந்து substitute in 2 இந்த இடத்துல. இப்போ my R is equal to kappa into kbt. kbன்றது Boltzmann constant, h is a Planck's constant, then K dagger into A into B அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம 1ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் நம்ம ஜஸ்ட் இமேஜினேஷன், ஒரு சின்ன கன்சிடரேஷன். ஃபார் மோஸ்ட் ரியாக்ஷன்ஸ் வி கன்சிடர் the transmission coefficient kappa is equal to 1. அப்போ R is equal to, இந்த kappa வந்து 1னா just kbt by h K dagger A into B. Call this as a equation 4. Okay, இப்போ you consider, நான் நார்மலாக A plus B gives ப்ராடக்ட்ஸ்க்கு ஜென்ரலாக வித்தவுட் ஃபஸ்ட் எலிமெண்ட்ரி ரியாக்ஷனுக்கு என்ன எழுதுவோம், R is equal to K2 into A into B. A2னா பைமாலிகுலர். இப்போ இதை கம்பேர் பண்ணால் யூ ஜஸ்ட் கால் திஸ் as முதல்ல இதை எழுதியிருக்கேன், இதை 1ன்னு வச்சுருக்கோம். இது வந்து ஈக்குவேஷன் 4. 4 and 1 கம்பேர் பண்ணால் இந்த K2 பாட்டுக்கு யாருன்னா இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா K2. ஏன்னா ஏபி இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ K2 வந்து என்னது, KBT by K dagger, அதுதான் வந்து K2. அப்போது நான் K2 வந்து என்ன நீங்கள் டிஃபைன் பண்ணுறேன்னா, K2 is equal to, இந்த ஈக்குவேஷன் 1 and 4 கம்பேர் பண்ணுறோம். கம்பேரிங் 1 and 4, K2 becomes, இந்த A and B சேமாக இருக்குது. இப்போ K2க்கு இந்த பாட்டு, இப்போ K2 becomes KBT by H into K dagger. ஓகே, நவ் இதுதான் வந்து என்னோட வாட் ஈக்குவேஷன், ஜஸ்ட்டு இதுதான் வந்து ஃபைனல் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் இங்கே கொண்டு வரணும். தெர்மோடைனமிக்ஸ் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் தட் ஈக்குவேஷன், வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ பிரிங் த வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன். வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன, டெல்டா G0 ஈக்குவல் டு மைனஸ் RT ln K. அப்போ இங்கே K டேகர் வேணுன்னா இங்கேயும் டேகர் போட்டுப்போம், அவ்வளோதான். அப்போ எனக்கு K டேகர் வந்து வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ln K டேகர் எடுப்போம். அதுதான் வந்து டெல்டா G0 டேகர் பை RTன்னு வரும். அப்போது K டேகர் மட்டும் வேணும்னா இது வந்து ln E, இதுக்கு E பவர் எடுத்தால் E பவர் மைனஸ் டெல்டா G0 டேகர் பை RT. இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது K2 is equal to KBT H E பவர் மைனஸ் டெல்டா G0 டேகர் பை RT. ஸோ இதுதான் வந்து என்னோட என்ன ஈக்குவேஷன், ஐரிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐரிங் ஈக்குவேஷன் ஆர் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரியில் வர ஐரிங் ஈக்குவேஷன். ஓகே, நவ் இதை வந்து யூ கால் திஸ் அஸ் அ ஈக்குவேஷன் 5. இந்த ஐரிங் ஈக்குவேஷனை 5ன்னு சொல்லுங்கள். இந்த 5ஐ கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறேன். கிப்ஸ் எல்மோல்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். வாட் இஸ் தட், delta G0 dagger is equal to delta H0 dagger minus T delta S0 dagger.
ஓகே, ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஐரிங் ஈக்குவேஷன் வந்து என்ன? ஐரிங் ஈக்குவேஷன் இஸ் K2 is equal to KBT by H into e power minus delta G naught dagger by RT. இந்த delta G naught இருக்கட்ல இதை எழுத போகிறோம். ஓகே, இப்போ அதை எழுதுனாக்கா what I will get? So I will get KBT by H minus delta, இந்த டிவிஷனை தனித்தனியாக எழுதிப்போம். ஸோ மொத்தமாக கூட எழுதிப்போம். மைனஸ் டெல்டா ஹெச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ் நாட் டேகர் பை ஆர்டி. இது நம்ம இந்த மைனஸ் உள்ளே கொண்டா இது வந்து மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் இ பவரை நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதலாம். கேபிடி பை ஹெச் K2 into e power minus delta h naught by RT plus e power minus into minus plus ஆகிடும், இந்த tt கேன்சல் ஆகிட்டு delta s naught by r அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இதை ஃப்ரண்ட்லேயும் இதை பேக்லேயும் வந்து நம்ம எழுதுவோம். இப்போது K2 is equal to KBT h into e power delta s naught r into e power minus delta h naught r. ஓகே, ஸோ RT. ஸோ இது வந்து என்னென்னா அகெயின் கம்பேரிங் த அரீனியஸ் ஈக்குவேஷன் A into மைனஸ் EA by RT. இது கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த டேர்ம் வந்து என்ட்ரோபி ஆஃப் ஆக்டிவேஷன் வந்து இதை வந்து ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் சொல்லுவாங்க. இந்த இ பவர் மைனஸ் டெல்டா ஜி நாட் டேகர் இது பேர் வந்து ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் சொல்லுவாங்க. அப்போது எஸ் நாட் டெல்டா எஸ் நாட் வந்து என்ட்ரோபி ஆஃப் ஆக்டிவேஷன், டெல்டா ஹெச் நாட் வந்து டேகர் இதை வந்து என்ன சொல்லுவோம்? என்தால்பி ஆஃப் ஆக்டிவேஷன். அப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் வந்து இந்த என்ட்ரோபி ஆஃப் ஆக்டிவேஷன் கூட கனெக்டட், இந்த என்தால்பி ஆஃப் ஆக்டிவேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்டிவேஷன் எனர்ஜி கூட கனெக்டட். இதுதான் இதனோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, அப்போது இந்த ஈக்குவேஷனோட சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் என்ட்ரோபி அப்படின்னா என்னென்னா, இந்த என்ட்ரோபி ஆஃப் ஆக்டிவேஷன் வந்து எது கூட கனெக்ட் பண்ணுறோன்னா, என்ட்ரோபி ஆஃப் ஆக்டிவேஷன் வந்து இஸ் கனெக்டட் டு த pre-exponential factor or Arrhenius factor. Okay, and the enthalpy of activation is connected to activation energy in Arrhenius equation. Okay, இது வந்து என்னது? இது Arrhenius equation. இந்த yellow கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது இது ஐரிங் ஈக்குவேஷன். இது ஐரிங், இது அரீனியஸ். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகே, அப்போது A is equal to KBTH into e power plus delta S naught by R. இது மைனஸ் EA by RT equal to minus delta H naught by. அப்போது EA is equal to delta H naught. ஓகே, EA is equal to delta H naught dagger. என்ட்ரோபி ஆஃப் ஆக்டிவேஷன் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரீ எக்ஸ்பென்ஷன். இதுதான் இதனோட சிக்னிஃபிகன்ஸ். இது தெரிஞ்சால் அரீனியஸ் ஃபேக்டரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டெல்டா ஹெச் நாட் தெரிஞ்சால் அதுலேருந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷனோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, அந்த ரியாக்ஷன் ஃப்ரீ எனர்ஜி எங்கே நடந்துகிட்ருக்கு. ஜென்ரலாக டெல்டா ஜி நாட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு நமக்கு வந்து டெல்டா ஜி ஜீரோனா அந்த வெறும் டெல்டா ஜி ஜீரோனா வந்து ஃப்ரீ எனர்ஜி ஜீரோனா வந்து ஈக்லிபிரியம் சொல்லுவோம். டெல்டா ஜி வந்து நெகட்டிவ்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அது வந்து ஸ்பான்டேனியஸ் சொல்லுவோம். அப்போ இந்த டெல்டா ஜி நாட் டேகர் வந்து அந்த ரியாக்ஷன் எவ்வளோ தூரம் ப்ரொசீட் ஆகிருக்கு, இந்த ரியாக்ஷன் ப்ரொசீடிங் ரேட் அதை வந்து மெஷர் பண்ணுறது. ஸோ எவ்வளோ தூரத்தில் அது ஈக்லிபிரியமாக இருக்கா இல்லை முடிஞ்சுதா, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் இருக்குது. இட் டாக்ஸ் அபவுட் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அ ரியாக்ஷன். சிம்பிளி சொல்லணும்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் அ ரியாக்ஷன். எக்ஸ்டென்ட் ஆஃப் அ ரியாக்ஷனா எவ்வளோ ரியாக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன்.
ஓகே. இப்போ ஏசிடி தியரிலாம் என்ன பார்த்தோம்? ஏசிடி தியரியில் வந்து ஒரு எனர்ஜி பேரியரை க்ராஸ் பண்ணி தான் அந்த ரியாக்ஷனே நடக்கணும். அதே மாதிரி அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி பேரியர் இங்கே கன்சிடர் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இங்கே ஒரு இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதில் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஒரு ரிவர்சிபிளாக இருக்குது. ஓகே, தட் டு ரிவர்சிபிள் வித் த ரியாக்டன்ட். அடுத்து மூணாவது வந்து என்ன கன்சிடர் பண்ணுறாங்க? இங்கே வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சியை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சியை கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து வாட் தே கன்சிடர் டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் கன்சிடர் பண்ணி அது ஈக்குவல் டு 1ன்னு எடுக்கிறாங்க. வாட்ஸ் தே கன்சிடர் இஸ் த டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட்டு இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அது வந்து ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். அதாவது எவ்வளோ தூரம் அந்த ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, அதாவது டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் காப்பா ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் 1. ஓகே, அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கே டேகரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கே டேகர் வந்து எது கூட கனெக்ட் பண்ணாங்க? டெல்டா ஜி நாட் டேகர் கூட கனெக்ட் பண்ணாங்க. அந்த டெல்டா ஜி நாட் டேகர் வந்து டெல்டா எஸ் நாட் டேகர் அண்டு டெல்டா ஹெச் நாட் டேகர் கூட கனெக்ட் பண்ணி இது வந்து கே நாட் டேகர் வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், இது வந்து ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன், இது என்ட்ரோபி ஆஃப் ஆக்டிவேஷன், இது என்தால்பி ஆஃப் ஆக்டிவேஷன். இது எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி அரினியஸ் ஈக்குவேஷன் கூட கம்பைன் பண்ணுறாங்க. அரினியஸ் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணி இந்த டெல்டா எஸ் நாட் வந்து ஏ கூட கனெக்டட், டெல்டா ஹெச் நாட் வந்து இஏ கூட கனெக்டட். இது வந்து ஜென்ரலாக அந்த ரியாக்ஷன் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து இது சொல்லும். ஓகே, ஸோ லைக் மோர் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஸ்டெப்பில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகும்? ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்போது இந்த கே டேகர் வந்து உங்களுக்கு அந்த ஃபீசிபிலிட்டி வந்து சொல்லுது. ஸோ இவ்வளோ தான் வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி. ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி சம்திங் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லைக் எப்படி குவாண்டமில் வந்து மாலிகுலர் எம்ஓ தியரி வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸை யூஸ் பண்ணிச்சோம், எம்ஓ தியரி. அதேமாரி ஏசிடி தியரியும் இங்கே வந்து என்ன அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஹெச் வந்துடுச்சு, ஹெச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்துடுச்சு, அப்புறம் நியூவும் வந்துடுச்சு, கேபிடி வந்துடுச்சு. லைக் மாடர்ன் கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் இங்கே வந்து ரியாக்ஷனை நடத்த ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஒரு குவாண்டம் கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பார்ட். அடுத்து செகண்ட் பார்ட் வந்து இதில் என்னென்னா நம்ம மிஸ் பண்ண பார்ட் வந்து என்னென்னாக்கா half life period. ஓகே, ஸோ half life period. ஸோ வாட் இஸ் half life period? டி ஹாஃப்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இங்கே 0 ஃபஸ்ட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, செகண்ட் கூட கொடுக்கல. பட் ஐ வில் டூ ஃபார் 2 வரைக்கும் பண்ணுறேன். ஓகே, just give me a minute. So what is half life period? ஒரு சப்ஸ்டன்ஸ் A0 இருக்குது, அதுதான் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து பாதியாக மாறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதோ, A0 வந்து இது டைம் டேக்கன் டு கன்வெர்ட் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டு தி half ஆஃப் இட்ஸ் இனிஷியல். ஓகே, அந்த டைம் தான் வந்து half life பீரியட். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த 0th ஆர்டருக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 0th ஆர்டருக்கு K is equal to A0 minus AT by T அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அப்போது T ஹாஃபில் வந்து இதை Tன்னு வச்சுப்போம், A0 by AT by Kன்னு வச்சுப்போம். ஸோ அட் T ஹாஃப்னா என்னது? AT becomes A0 by 2. ஓகே, அட் டைம் ஆஃப் லைஃப் இருக்கப்போ இது வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். நம்ம அது பாதி முடிஞ்சதுக்கப்புறம் இது அட் டைம் டீயில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃப் த இது வந்து எவ்வளோ டைம் அட் டி ஹாஃப் டைமில் ஏடி பிகம்ஸ் A0 by, இதை ரீசப்ஸ்டியூட் பண்ணாக்கா A0 மைனஸ் A0 by 2, 1லேருந்து அரை கழிஞ்சா திருப்பி அரை இருக்கும். ஓகே, அப்போது A0 by 2K அட் டி ஹாஃப். அப்போ டி ஹாஃபில் ஃபார் 0th ஆர்டருக்கு A0 by 2K, இதுதான் வந்து ஃபார் 0th ஆர்டர் ரியாக்ஷனோட டி ஹாஃப் வந்து இப்படி இருக்கும். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன்.
எப்படி கே எப்படி இருக்கோ அதே தான். கே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக, டி ஹாஃபும் டைரக்ட்லி அப்போ டி ஹாஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஃபார் 0th ஆர்டர். Now moving on to the first order. ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? கே ஈக்குவல் டு 2.303 இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன் தான் இங்கே யூஸ் பண்ணோம். லாக் A0 பை ஏடி. ஓகே, ஸோ அகெயின் டி ஹாஃப் டைமில் என்ன ஆகுது? டி ஹாஃபில் 2.303 பை கே லாக் A0 வரைக்கும் ஏடி வந்து A0 பை 2ன்னு மாறிடும். இந்த A0 கேன்சல் ஆகிட்டு இந்த 2 மேலே போச்சுன்னா லாக் 2. அப்போ 2.303 இன்ட்டு லாக் 2ஓட வேல்யூ வந்து என்ன? லாக் 2ஓட வேல்யூ வந்து 0.3010. இப்போ 0.3010 டிவைடட் பை கே. அப்போது டி ஹாஃப் வந்து என்னது? டி ஹாஃப் வந்து 0.693 பை கே ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர். ஓகே, ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். Now moving on to the second order reactionக்கு டி ஹாஃப் வந்து என்னன்னு பார்ப்போம். அதனோட கே வேல்யூ வந்து ஒரே நிமிஷம் தேடிக்கிறேன், எங்கேயோ வச்சுருந்தேன். கெமிக்கல் ஈக்குலிபிரியம் கற்று சொல்யூஷன் கைனெட்டிக்ஸ். Something like k equal to 1 by t into x by a into a minus x. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து அது இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இங்கே எக்ஸுன்றது என்னென்னா நம்ம a by 2ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதணும். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே வந்து இட் பிகம்ஸ் a by 2. இப்போ 1 by 2 k is equal to 1 by t half into a by 2 by a into a minus a by 2. ஓகே, ஸோ இங்கே டி ஹாஃப் இங்கே கொண்டு வந்துடும். இங்கே 1 by k, இந்த a by 2 இங்கே அப்படியே இருக்குது, இங்கே a இருக்குது. ஏலேருந்து a minus 2 போச்சுன்னா அது ஒரு a by 2. a by 2 a by 2 கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா டி ஆஃப் பிகம்ஸ் k 1 by ka. டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 1 by k into 1 by a. ஸோ இது நம்ம ஜென்ரலைஸ்டாக எப்படி எழுதுவோம்னா T of directly proportional to a power 1 minus n. Okay, for nth order reaction. For nth order reaction. For 0th order reaction க்கு போட்டிங்க n equal to 0 போட்டிங்கன்னா directly proportional. First order க்கு 1 போட்டிங்கன்னா it is independent of the concentration. ஏன்னா just 0.693 by k. For second order போகிறப்போ a power minus 1 வரும், அது கீழே கொண்டு போனால் 1 by a. அப்போது for second order reactionக்கு இது second order reactionக்கு T half வந்து inversely proportional to initial concentration. 1 by aக்கு initial concentrationக்கு inversely proportional. அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதிப்போம். ஏன்னா உங்களுக்கு 2 ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க, 3 ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 0th ஆர்டருக்கு T half directly proportional to initial concentration. First orderக்கு T half independent of a power 0. Okay, it is independent of the independent எழுதிக்கோங்க. concentration பொறுத்து மாறவே மாறாது. For second orderக்கு T half inversely proportional to initial concentration. அப்போ third orderக்கு any guesses? third orderக்கு T half 1 by a naught squareக்கு inversely proportional. ஸோ இவ்வளோதான். ஸோ இவ்வளோதான், we completed the chemical kinetics. உங்களுக்கு வேணும்னா அவங்க பிபிடியில் நான் ஒரு தடவை ரிவைஸ் கொடுக்குறேன். ஓகே, அது மேபி நான் நிறைய ஸ்கிரிபிள் பண்ணி எழுதியிருப்பேன், புரியுதா பாருங்கள். ஓகே,
ஸோ கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னால் இட் ஸ்டடீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது இல்லை எவ்வளோ ஸ்லோவாக நடக்குது அதை பற்றி படிக்கிறது தான் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்னால் அந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்றதை படிக்கிறது தான் வந்து தெர்மோடைனமிக்ஸ். ஓகே. ஸோ ஒரு சில ரியாக்ஷன்ஸ் வந்து தெர்மோடைனமிக்லி அது நடக்கும் தானே, ஆனால் கைனெட்டிக்ஸ்லேயும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அடுத்து கைனெட்டிக் ஸ்டடீஸ் நாட் ஓன்லி ஹெல்ப் அஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ்னால கைனெட்டிக்ஸால் உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், கேட்டலிஸ்ட்டை போட்டால் என்ன ஆகும், அதை பற்றி ஃபுல்லாக வந்து கைனெட்டிக்ஸ் வந்து நமக்கு சொல்லும். என்னென்ன ஃபேக்டர்ஸ், கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், ப்ரெஷரு, கேட்டலிஸ்ட்டு, அது பாசிட்டிவ் கேட்டலிஸ்டா இல்லை நெகட்டிவ் கேட்டலிஸ்டா, இது எல்லாமே. அதே மாதிரி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் வச்சும் சொல்லலாம், ரேட்டில் வச்சும் சொல்லலாம். சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் வச்சு எப்படி சொல்லுவோன்னா ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் டைமை பொறுத்து டிக்ரீஸ் ஆகும், ப்ராடக்டோடது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைமை பொறுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ அதுதான் வந்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதேமாரி ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் பொறுத்து வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம வந்து ஆர்கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இது எப்படி எழுதலான்னா டெல்டா டி வந்து T2 மைனஸ் T1, டெல்டா ஆர் வந்து R2 மைனஸ் R1, அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் அப்புறம் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R2, அதுலேருந்து சொல்லலாம். இல்லை டெல்டா பி வந்து P2 மைனஸ் P1. ஓகே. ஸோ த ஸ்கொயர் ப்ராக்கெட்னா அது வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்ம்னு அர்த்தம். ஓகே. அந்த ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஆர் வந்து மைனஸ் del R by del Tன்னு சொல்லுவோம். டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஒரு ரியாக்டண்ட்டோட டைமை பொறுத்து கான்சன்ட்ரேஷன் குறையிறதுனால இந்த மைனஸ் சைன் வந்து போடுறோம். இதே ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ளஸ் சைன், ப்ளஸ் டெல்டா பி பை டெல்டி. ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டைமை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த ரியாக்ஷனுக்கு வந்து ரேட் வந்து எழுதுறது ஏற்கனவே நான் போன கிளாஸ் இதை நடத்திட்டேன். ஓகே. இதெல்லாமே பார்த்தாச்சு. ஜென்ரலாக ஏபி கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸு. ஆவரேஜ் ரேட்னா டைம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கேபிட்டல் டெல்டா டி இல்லை டெல்எக்ஸ் பை டெல்டின்னு சொல்லுவோம். இதே இன்ஸ்டன்டேனியஸ்னால் வந்து ஸ்மால் டிஎக்ஸ் பை டிடின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இங்கே ஆர் ஆவரேஜ்னால் வந்து டெல்டா போடுவோம், இன்ஸ்டன்டேனியஸ்னால் டீன்னு போடுவோம். ஓகே. யூனிட் எப்போவுமே ஆரோட யூனிட் வந்து மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். ஓகே. ஸோ ஒரு இது நடக்குதுன்னா அந்த டேஞ்சென்ஷியலாக வந்து ஆவரேஜ் ரேட்லேருந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு அதனோட டேஞ்சென்ஷியல் எடுக்கிறப்ப நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. the factors affecting nature of the reactant, அது அயானிக்கா இல்லை போலாரா, நான் கோவேலண்ட்டா, கோவேலண்ட்டா, அது வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கா. ஓகே. அப்புறம் கான்சன்ட்ரேஷன் வரப்போ அதனோட ப்ரெஷரு, பார்ஷியல் ப்ரெஷரு, என்ன ஃபேஸில் நடக்குது, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். டெம்பரேச்சர் வந்து ரேட்டை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா. ஆல்வேஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீசஸ். எப்போயும் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், பாசிட்டிவ் நம்ம கேட்டலிசிஸ் படிக்கிறப்போ பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டு, இன்டியூஸ்டு கேட்டலிஸ்ட்லாம் படிப்போம். ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும், ரியாக்ஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணும். அதுமாதிரி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டண்ட்டோட தான் இருக்கட்டும், ஈவன் கேட்டலிஸ்டோட இருக்கட்டும், ஏரியா வந்து பெருசாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகே. அடுத்து லைட் ரேடியேஷன். ஸோ அடுத்து ரேட் கான்ஸ்டன்ட். ரேட்டில் ஆனால் வந்து அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம். அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லுவோம். அதுக்கு போடுற ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் வந்து ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, இட் இஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வென் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஆர் டேக்கன் அஸ் அ யூனிட்டி. ஓகே. அதுதான் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ when the concentration terms are unity, the rate of the reaction from the rate constant becomes the rate of the reaction. ஓகே. ஸோ அடுத்து ரேட்லாம் பார்த்தாச்சு. ஆர்டர் வந்து நம்ம பார்த்தோம். இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் the sum of the powers of the concentration of the reactant terms is இந்த ரேட்டில் எக்ஸ்பிரஷனில் இருக்கிறது தான் வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ஃபார் ஜென்ரலைஸ்ட் ரியாக்ஷனில் இங்கே ஏ கொடுக்கல, டேரெக்டாக ஸ்டாய்கியோமெட்ரி நம்பர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏ வந்து எவ்வளோன்னு தெரியாது, பி அதான் ஏக்கு பதிலாக எக்ஸ் போட்டிருக்காங்க, பிக்கு பதிலாக ஒய் போட்டிருக்காங்க. அது எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்ச பிறகு அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே. ஸோ ஆர்டர் முடிச்சாச்சு. இது வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் இதையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ nth ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் வந்து இப்படி எழுதுவோம். இதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ ஜென்ரலாக கே வேணும்னா கான்சன்ட்ரேஷன் டு தி பவர் 1 - n இன்டூ டைம் இன்வெர்ஸ். அது தெரிஞ்சால் எந்த ஆர்டரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து எழுதிக்கலாம். ஸோ 0th ஆர்டருக்கு யூனிட் வந்து மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ், ஃபஸ்ட் ஆர்டருக்கு செகண்ட் இன்வெர்ஸ், செகண்ட் ஆர்டருக்கு மோல் இன்வெர்ஸ் லிட்டர் எஸ் இன்வெர்ஸ். ஓகே.
அடுத்து வந்து இது ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம். எலிமெண்ட்ரி ரியாக்ஷனா சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கும். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனா மல்டிபிள் ஸ்டெப்ஸில் நடக்கும். அடுத்து மாலிகுலரிட்டினா வந்து ஒரு ரியாக்ஷனில் எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிட்டுருக்கு, அதுதான் வந்து ஒரு மாலிகுல் ரியாக்ஷனாக அது வந்து யூனிமாலிகுலர் சொல்லுவோம். 2 மாலிகுல் ரியாக்ட் ஆச்சுன்னா பைமாலிகுலர், 3 மாலிகுல் ரியாக்ட் ஆச்சுன்னா ட்ரைமாலிகுலர். ஜஸ்ட்டு எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஓகே, ஆர்டருக்கு மாலிகுலாரிட்டி எப்போவுமே வந்து 1 2 3 தான் ஆரம்பிக்கும். இட்ஸ் அ தியரட்டிக்கல் கான்செப்ட். பட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் கேன் பி 0, இட் கேன் பி ஃப்ராக்ஷனல், இட் கேன் பி நெகட்டிவ். இது வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பில் அந்த சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் ரியாக்ஷனுக்கு தான் ஆர்டர்னா, நான் மாலிகுலாரிட்டி ஒரு ஸ்டெப்லேயும் அதனோட மாலிகுலாரிட்டி ஒரு ஸ்டெப்லேயும் மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷன் தான் ஒரு ஸ்டெப்லேயும் வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டெப்புக்கு மாலிகுலாரிட்டி கண்டுபிடிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 0 ஆர்டர் பார்த்தாச்சு, அதனோட டெரிவேஷன் பார்த்தாச்சு. K ஈக்குவல் டு நான் A0 மைனஸ் AT/T போட்டிருந்தேன், எங்கே அது போட்டிருக்கேன், ஸ்லோப்லாம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 0th ஆர்டர் ரியாக்ஷனுக்கு when you are plotting time versus concentration, இந்த உங்களுக்கு வந்து ஸ்லோப் வந்து இப்படி வந்து இருக்கும். ஓகே, Y ஈக்குவல் டு MXன்ற மாதிரி. அடுத்து ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஸ்லோப் வந்து எப்படி இருக்குன்னா இட் வில் கம் Y ஈக்குவல் டு MXன்ற மாதிரி வந்து வரும். ஓகே, ஸோ இது வந்து அந்த லாக் R0/R இப்படி இருக்கும். இந்த டைமை பொறுத்து நீங்கள் பண்ணுறப்ப இது வந்து MX K/2.3 நடத்திட்டு வந்து இது ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப்பு. ஸோ அதில் வந்து நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ கிராஃபிக்கல் பேட்டர்னும் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. The half-life சொன்ன மாதிரி it is a time taken in which the concentration of the reactant reduced to half of its initial concentration. ஒரிஜினலாக எவ்வளோ 2 moles எடுத்திங்கன்னா அது 1 mole ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சோ அதுதான் வந்து அதனோட ஆஃப் லைஃப், அதை T-halfன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் 0th ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், A0/2K இல்லை R0/2K. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து இட்ஸ் 0.693/K. அப்புறம் வந்து இது சூடோ ஃபஸ்ட் ஆர்டர்னால் எஸ்ட்ராய்டாலிசிஸ் பார்க்கனாக்கா எஸ்ட்ரோட கான்சன்ட்ரேஷன் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் பொறுத்து தான் வந்து இருக்கும். ஆனால் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம இக்னோர் பண்ணுறோம். அதனால் டூ ஆர்டராக இருக்கிறத நம்ம ஒருத்தரோட கான்சன்ட்ரேஷன் இக்னோர் பண்ணுறதுனால இது பேர் வந்து போலி முதல் வகை வினை அப்படின்னு சொல்லுவாங்க, சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இது மாடிஃபைடு ரேட். ஓகே, therefore K prime சொல்லிட்டு எஸ்டர் இந்த கேவையும் H2வும் அவங்க மல்டிப்ளை பண்ணுவாங்க, கான்சன்ட்ரேஷனை இக்னோர் பண்ணிடுறாங்க. அதனால் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர். அப்போ எஸ்ட்ராய்டாலிசிஸ் அங்கே உங்களுக்கு ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆர்டர் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர்னு கொடுத்தாக்கா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிடில் யூ ஹேவ் டு சூஸ் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர். இல்லை ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் 0th ஆர்டர்னு கொடுத்தாக்கா அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர்னு சூஸ் பண்ணிக்கலாம். பட் வென் யூ ஹாவ் எஸ்ட்ராய்டாலிசிஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தா ரொம்ப கரெக்டான ஆப்ஷன் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்து ஒரு ஆர்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்டெகிரேட்டட் மெத்தட், கிராஃபிக்கல் மெத்தட், இனிஷியல் ரேட் மெத்தட், அப்புறம் ஆஃப் லைஃப் மெத்தட், இந்த 4 மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்டெகிரேட்டட் மெத்தட்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் எழுதுவோம், அதுலேருந்து கேவை இன்டெகிரேட் பண்ணி எழுத்தணும் இல்லையா, அந்த கேவை வச்சு கான்சன்ட்ரேஷன் வச்சு எப்படி மாறுது அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்து கிராஃபிக்கல் மெத்தட், அந்த பிளாட் நம்ம மேக் பண்ணுவோம், அந்த பிளாட் மேக் பண்ணுறப்ப Y ஈக்குவல் டு MX + C அந்த எம்மோட வேல்யூ என்ன வருது அதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். அடுத்து இனிஷியல் ரேட் மெத்தட்னால் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் ரெண்டு மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏவோடதை நம்ம டபுள் பண்ணி பார்ப்போம், பியோடதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்போம். அடுத்து மூணாவது ஃபஸ்ட்டு ஏ வந்து 1 mole, பி 1 mole எடுப்போம். அடுத்து A 2 moles எடுப்போம், பி 1 mole எடுப்போம். அதுக்கடுத்து A 1 mole எடுத்துட்டு பிஏ 2 moles இப்படி கான்சன்ட்ரேஷன் வந்து வேரி பண்ணுறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு ஆர்டர் வந்து டபுள் ஆகுதா இல்லை ட்ரிபிள் ஆகுதா இல்லை குவாட்ருபிள் ஆகுதா அதை வச்சு இனிஷியல் ரேட் மெத்தட். அடுத்து ஆஃப் லைஃப் பீரியட் வந்து அதோட ஆஃப் லைஃப் ஆஃப் த ரியாக்டட் வெர்சஸ் கான்சன்ட்ரேஷன் வைக்கிறப்போ வி கெட் த பிளாட், அந்த பிளாட்லேருந்து ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மினிங் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட்லேருந்து இது நான் சொன்ன மாதிரி -dA/dt K × A⁴, இங்கே A⁴1 A⁴2 இதுதான் வந்து. அடுத்து இதை வந்து இன்டெகிரேட்டட் பண்ணாக்கா A ஈக்குவல் டு A0 - KT. அப்போது இங்கே வந்து என்னது Y ஈக்குவல் டு MX + C. லெட் மீ ரைட், இது எந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்குன்னா ஓகே ஸோ நம்ம எதுக்கு அங்கே பிளாட் போடுவாங்கன்னா இது வந்து Y, இது வந்து MX, இது வந்து C. ஓகே, Y ஈக்குவல் டு MX. அப்போ டைமுக்கும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் அட் டைம் Tக்கும் பிளாட் பண்ணாக்கா உங்களுக்கு இன்டர்செப்ட் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், M வந்து K.
அதுக்கடுத்து இந்த ரியாக்ஷனில் A = A0 × e power minus, இது வந்து y = mxன்ற ஃபார்மேட்டு. ஓகே, அப்போது நம்ம லாக் எடுத்து log A/A0 அதை வச்சு ஈக்குவல் டு மைனஸ் கேடின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இல்லை ப்ளஸ் A0/A கொடுக்குறப்ப இது ப்ளஸ் கேடின்னு வரும். இப்போ y = mx ஃபார்மேட்டுக்கு வரும். ஸோ இதையும் நீங்கள் வந்து A0 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க, இல்லை A/M0 இது பிரிக்கிறப்போ. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டைம் எங்கே போட்டாங்க, இவங்க டைம் எங்கேயோ போடலையே, டைம் வருது இந்த ஈக்குவேஷன் சம்வேர் எல்ஸ் மிஸ். அப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு கைனடிக்ஸ் ஆஃப் த பிளாட் A வெர்சஸ் Tக்கு இங்கே போடுவாங்க. இது ln A வெர்சஸ் T, இது வந்து 1/A வெர்சஸ் T வந்து உங்களுக்கு லீனியராக இருக்கும். எதெல்லாம் லீனியராக இருக்கும்? A வெர்சஸ் T 0th ஆர்டருக்கு லீனியராக இருக்கும். ln A வெர்சஸ் T வந்து லீனியராக இருக்கும். 1/A வெர்சஸ் T இது லீனியராக இருக்கும். ஸ்லோப் வந்து இதுக்கு -k, இதுக்கு -k, செகண்ட் ஆர்டருக்கு +k வந்து வரும், அதோட யூனிட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கு இந்த இது ஸ்லைடு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நான் சொன்ன மாதிரி 0th ஆர்டருக்கு என்னது, R = k × A/0. ஓகே, கான்சன்ட்ரேஷன் ரேட்டையும் dx/dtனா வந்து ரேட் வெர்சஸ் கான்சன்ட்ரேஷனாக 0th ஆர்டருக்கு லீனியராக தான் வந்துருக்கும், கான்ஸ்டன்ட் இல்லையா. இங்கே வந்து என்ன ஆகும், R = k × A/1. ஓகே, அப்போது கான்சன்ட்ரேஷன் அண்ட் dx/dt லீனியராக இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணுறோம், R = k × A². A² தான் இங்கே நம்ம பிளாட் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ரேட்டுக்கும் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு லீனியராக இருக்கும். ஸ்லோப் வந்து k. ஓகே, ஸோ இது வந்து ரேட் வெர்சஸ் கான்சன்ட்ரேஷன். அப்புறம் டைமை பொறுத்து டைம் வந்து நான் என்ன சொன்னேன், டைம் வந்து ஃபஸ்ட் ஆர்டருக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னல் 0th ஆர்டருக்கு. அடுத்து லாக் வெறும் டைரெக்டாக இது வைக்கிறப்ப கான்சன்ட்ரேஷன் வைக்கிறப்ப இது வந்து 0 இருக்கும். லாக் கேக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், செகண்ட் ஆர்டருக்கு 1/A வைக்கிறப்ப மேலே இன்க்ரீஸிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இது நமக்கு இதெல்லாம் அந்த வேரியஸ் மெத்தட்ஸு, இது உங்களுக்கு தேவையில்லை, மேபி ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அதை சொல்கிறேன். அப்புறம் ஆஃப் லைஃப் வச்சு பார்க்குறப்ப ஆஃப் லைஃப் வந்து கான்சன்ட்ரேஷன் டு தி பவர் n-1. ஸோ 0th ஆர்டருக்கு டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஃபஸ்ட் ஆர்டருக்கு இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், செகண்ட் ஆர்டர் அந்த 1/Aக்கு டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்ன மாதிரி ஐஸ்ட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டரு, collision theory and transition state theory. Collision theory la the molecules should have sufficient energy to collide and to have proper orientation. The energy barrier வந்து இருக்கும், the minimum energy for the colliding molecules to bring about the chemical change is known as the threshold energy. அந்த எனர்ஜி பேரியரோட பேர் தான் வந்து threshold energy. ஒரு பேரியருக்கு அந்த பேரியர் வந்து கொலைட் ஆகிற மாலிகுல் அந்த பேரியரை கிராஸ் பண்ணும். அப்போ அந்த மாலிகுல்ஸ்குள்ளே ஒரு மினிமம் எனர்ஜி வேணும். அந்த மினிமம் எனர்ஜி to bring the chemical change is known as the threshold energy. அப்போ the energy difference between the threshold energy and the average energy, which means internal energy of the molecule or kinetic energy of the molecule, is known as the activation energy. Okay, so orientation barrier. So generally colliding molecule கரெக்டாக ப்ராப்பராக ஓரியன்டேஷன் ஆகிருக்கணும். ஓகே, collisions வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஈக்குவலாக இப்படி இருந்துச்சுன்னா நல்லா ப்ராப்பராக இருக்கும். இதே வந்து ஸ்பியர்னால் எந்த டைரெக்ஷன்னாலும் வந்து உங்களுக்கு இப்போ இப்படி ஒரு மாலிகுல் இருக்குது, ஒரு மாலிகுல் இந்த சைடில் அப்ரோச் ஆச்சுன்னா இதுவும் தான் அட்டாக் ஆகிக்கும். சப்போஸ் இன்னொரு மாலிகுல் இந்த டைரெக்ஷன்லேயே வருது, அப்போ இது ரெண்டுமே அட்டாக் ஆகிக்கும். அப்போது இந்த டைரெக்ஷனில் இருந்தால் ரெண்டு மாலிகுல் இப்படி அப்ரோச் ஆகுது, அப்போ அப்ரோச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் ஓரியன்டேஷன். திஸ் ட்ரான்சிஷன் ஸ்டேட் தியரி, இது வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி சொல்லும். இங்கே வந்து ஒரு பேரியர் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து எனர்ஜி நீடட் டு ஃபார்ம் தி ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இஸ் கால் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி. இங்கே வந்து டெல்டா ஹெச் வந்து ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா, இது வந்து ஃபார் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் EA, ஃபார் த பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு EA ப்ரைம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டெல்டா ஹெச் இருக்கு இல்லையா, டிஃப்ரென்ஸு, தட் இஸ் ஈக்குவல் டு EA ஃபார்வர்ட் மைனஸ் த EA பேக்வர்டோட டிஃப்ரென்ஸு. ஓகே, ஸோ இதுலேருந்து பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்பாங்க, கேட்டால் கேட்கலாம்.
ஸோ அப்போ ஆக்டேஷன் எனர்ஜி அப்போவே பாசிட்டிவ். ஆக்டேஷன் எனர்ஜி லார்ஜராக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா எனர்ஜி கேப்பு பேரியர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன, இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு திருவண்ணாமலை ஏறுறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 hours இருக்குன்னா இமயமலை ஏறுறதுக்குலாம் 1 மாதம் ஆகும். ஏன்னா அதனோட பீக் அதிகம். அதே மாதிரி தான் பேரியர் அதிகமாக ரியாக்ஷனோட ரேட் வந்து ரொம்ப குறையும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் உங்களுக்கு பேராஷூட் கொடுக்குற மாதிரி மேலே ஏறுறப்போ, ஸோ யூ வில் ஃப்ளை அண்ட் ரீச் யுவர் டெஸ்டினேஷன். அந்த மாதிரி இப்போ பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும், உங்களுக்கு சீக்கிரமாக ரியாக்ஷன் நடக்கும். அப்போது லார்ஜர் த வேல்யூ ஆஃப் இ ஸ்டீப்பர் தி ஸ்லோப். அப்போ ஹை ஆக்டேஷன் எனர்ஜி கரஸ்பாண்ட்ஸ் டு தி ரியாக்ஷன் ரேட் தட் இஸ் சென்சிட்டிவ் டு த டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், சீக்கிரமாக அந்த மாலிகுல் கொலைட் ஆகும். ஏன்னா நம்ம எங்கே தெரியும், இந்த ஈக்குவேஷன் பிரகாரம் ஆஃப் mv² = 3/2 kBT. நீங்கள் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ண கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக கொலிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கொலிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து சீக்கிரமாக நடக்கும். அப்போ டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டட் டு கொலிஷன் இஸ் ரிலேட்டட் டு கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ரியாக்ஷன் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் கேரி அவுட் பண்ணிட்டு அதே ரியாக்ஷன் ஒரு 10 degree செல்சியஸ்க்கு அதிகமாக கேரி அவுட் பண்ணுறாங்க. அது அதிகமாக கேரி அவுட் பண்ண ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் கேரி அவுட் பண்ண ரியாக்ஷனுக்கும் ரேஷியோ எடுக்கிறது தான் வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லும். அடுத்து அரினியஸ் ஈக்குவேஷன், இட்ஸ் k = a × e⁻ இதை வந்து ஜென்ரலாக ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்னு சொல்லுவோம் ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இல்லைனா ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் இல்லை அரினியஸ் ஃபேக்டர்ன்றது மற்ற 0th, 2nd ஆர்டர் இல்லை 3rd ஆர்டர் ரியாக்ஷனுக்கு சொல்லும். ஓகே, ஸோ இதுக்குமே நம்ம ln k எடுத்து இதை y = இங்கே 1/t mx, 1/t தான் வந்து எக்ஸு, EA/r தான் வந்து எம்மு, சி வந்து இன்டர்செப்ட். ஓகே, அங்கே இதை வந்து நம்ம log k வெர்சஸ் 1/tக்கு வந்து எடுத்தோன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸ்லோப் வந்து -EA/2.303r. இங்கே ln EA log 10 மாத்திரப்போ 2.303 வந்து வரும். ஸோ இதான் அந்த ஸ்லோப். இதை வந்து கொஷனில் கேட்பாங்க. ஸோ இந்த அரினியஸ் ஈக்குவேஷனில் log கேயும் இந்த EA/2.3 log 10k 2.303 r × 1/t அப்புறமா வந்து ln a. ஸோ இது வந்து எக்ஸு, இது எம்மு, இது வந்து சி. அப்போ இன்டர்செப்ட் வந்து உங்களுக்கு ln a வரும். உங்களோட எம் வந்து -EA/r இல்லை ln க்கு எடுக்கிறப்போ வெறும் EA/r, log 10க்கு எடுக்கிறப்போ 2.303 EA/2.303r. அடுத்து 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் கேரி அவுட் பண்ணுறப்ப உங்களுக்கு அரினியஸோட 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து வரும். log k2/k1 = EA/2.303r × T2 - T1 × T1 × T2. ஓகே, அதுதான் வந்து இந்த ஈக்குவேஷனை நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இந்த உங்களுக்கு அந்த பிளாட் வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம எல்லா டாப்பிக்கை முடிச்சிட்ட பிறகு பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான். இது வந்து கேட்டாலிசிஸ்க்கு போகுது. உங்களுக்கு கேட்டாலிசிஸ் வந்து கேட்கல. மேபி உங்களுக்கு கேட்டலிஸ்ட் வந்து இருக்கிறப்ப ஆக்டேஷன் எனர்ஜி வந்து என்ன பண்ணும், அதுக்கு வந்து குறைக்கும். அப்போ வந்து சீக்கிரமாக அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். அப்போது இந்த மெக்கானிசம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். வில் ஜஸ்ட் completed the chemical kinetics. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ் லிசனிங். தேங்க்யூ.